ஹலோ காய்ஸ், இந்த வாரத்தோடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமித் அவர்கள் தான். ஸோ செம்ம ட்ரீட்டாக வந்து இருக்க போகுது இந்த வாரமெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. எப்படி பார்த்தாலே அவர் சொதப்புவார், இல்லை அவர் சொதப்புறாரோ இல்லையோ ஒட்டுமொத்த பேர் வந்து சொதப்புவாங்க. அதுக்கு அந்த மனுஷன் எப்படி ஸ்டாண்ட் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து இருக்குது. ஏன்னா அமித் அவர்களை பொறுத்தவரையிலும் நம்ம ரொம்ப ஜென்டல் மேனாக வந்து பார்த்துட்ருக்கோம். சின்ன சின்ன ஃப்ளாஸ் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பரவாயில்லப்பா, அங்கே இருக்கக்கூடிய ஆட்களில் அவர் ஓகே அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்காப்புல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு தலைவர் பதவி கிடச்சிருக்கு அப்படின்னா இவனுங்க எப்படி வந்து அடங்க மாட்டானுங்க, பிரச்சனை பண்ணுவானுங்க, தலைவர் சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க, கத்தி கத்தி கதறினாலையும் கேட்க மாட்டானுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறாரு அமித் அப்படின்றத கண்டிப்பாக உற்று நோக்கி பார்க்கணும். அந்த நேரத்தில் அமித் அவர்கள் வந்து அந்த ஜென்டில்மேனுடைய போஷர்லேயே வந்து இருக்க போகிறாரா, இல்லை அப்படியே அதிலேருந்து கம் அவுட் பண்ணி வேறு மாதிரி ரக்குடாக வந்து மாற போகிறாரா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்டு தலைவர் போட்டியை பற்றி நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட்ரோ டீம் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் 7 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்தாங்க. அந்த டீமில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கேப்டன்சி டாஸ்கில் பங்கு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் லாஸ்ட் வீக்லேயே சொல்லிட்டாப்ல. அதுக்கு தான் அவ்வளோ போராட்டம் லாஸ்ட் வீக்கெல்லாம். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பிளைண்ட் ஃபோல்ட், அதாவது கண்ணை கட்டி வச்சுருவாங்க. பலூன் இருக்கு இல்லையா, பால், ஒரு பெரிய பெரிய பால், பெத்த பால், அந்த பால் மேலே உட்காந்துட்டு இருக்கணும். பசர் டு பசர்ப்பா. அவங்க கையில் இன்கேஸ் பால் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க வந்து அவுட்டு, ஓகேவா. அது மேலே உட்காந்துருக்கணும், இருக்குது இல்லைன்றதெல்லாம் தாண்டி உட்காந்துருக்கணும், பால் மேலே உட்காந்துருக்கணும். ஸோ அந்த விதத்தில் கனி, அதுக்கப்புறம் சுபிக்ஷா, இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் அவுட் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. அமித் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக வந்து நின்றுருக்காப்புல. ஸோ அவர் தான் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ அதனால் அவர் தான் வந்து கேப்டன்சி டாஸ்கில் வின் பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த டாஸ்க் கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் வைலன்ஸ் எதுவும் பெருசாக வந்து இருக்காது, ஏன்னா எல்லாருடைய கண்களும் கட்டப்பட்டிருக்கு. ஸோ மேபி வயலன்ஸ் இருக்குது அப்படின்னா தெரியாமல் கீழே விழலாம், இல்லை தெரியாமல் போய் இடிச்சிக்கலாம், அந்த மாதிரி வேணால் நடக்கும். ஏன்னா இவனுங்க ரொம்ப மோசமான ஆளுங்க. கொஞ்சம் நார்மலாக ஃபன்னாக விளையாடுங்கடா அப்படின்னு சொன்னால் கூட பயங்கர வயலன்ஸாக தான் விளையாடுவானுங்க. ஆனால் இதில் கண்ணையும் கட்டிக்கிட்டு எப்படி கேமும் விளையாடுங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அக்ரெசிவாக விளையாடணும்னு நினைப்பாங்க. பட் இருந்தாலும் அதில் யாரும் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. பட் எனக்கு என்னென்னா அமித் அவர்கள், நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அமித் அவர்கள் எப்படி இந்த வாரத்தை ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதா ஒரு பெரிய பெரிய பிரச்சனையாக வந்து இருக்க போகுது. இந்த வாரமும் வீக்லி டாஸ்க் வந்து ஏதாவது ஏதாவது கொடுக்க போகிறானுங்களா, இல்லை வந்து ஏதாவது பயங்கர கடுமையாக வந்து கொடுக்க போகிறாங்களா, இல்லை டீமன் ஏஞ்சல் அந்த மாதிரி டாஸ்க் ஏதாவது கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் ஏன்னா அந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் வந்துடுச்சுன்னா சொல்லப்போனால் அப்படி ஃபயராக இருக்கும், டெய்லி ஃபயராக இருக்கும். ஒரு நிமிஷம் கூட உங்களால் திரும்பவே முடியாது, அவ்வளோ கண்டென்ட் கொட்டி கிடக்கும். ஏன்னா இவனுங்க நார்மல் கேமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டீமன் ஏஞ்சல்ஸ் மாதிரி தான் வந்து விளையாடுவானுங்க. ஸோ அப்போ டாஸ்கே டீமன் ஏஞ்சலாக கொடுத்தா யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்தளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்க போது. நீங்கள் வந்து என்ன மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா அமித் அவர்களுடைய கேப்டன்சியை அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.